வணக்கம் கவிரன்ஸ், வெல்கம் பேக் டு கவரி பிஸ்னஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப டவுனாக தான் இருக்குது. அண்டு ஒரு கிளியர் டைரக்ஷன் தெரியல எப்படி போகுது அப்படின்ட்டு. சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது, சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்துடலாம் ஒன்று ஒன்றா. அப்புறமேலே ஒரு கவிரியன் வந்து எஸ்பிஐ கார்ட்ஸை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எஸ்பிஐ கார்டை வந்து ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு புது மெத்தட், தட் இஸ் யூனிட் எக்கனாமிக்ஸ் வச்சு ஏன் அனலைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் நான். ஸோ அதுக்கு ஒரு அட்டம்ப்டும் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்து ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது தெரிவிங்க, நான் கூட பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்தியா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இட்ஸ் இன் த மிஸ்ட் ஆஃப் அ பிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைடில் பார்த்தா எஃப்ஐஐஸ் வித்ட்ரா பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் ஏதோ ஒரு நாள் மேபி ஒரு சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆன் த ஹோல் பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஃபுல்லாக டிஸ்இன்வெஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஐபிஓவில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. எஃப்டிஐ ஆல்மோஸ்ட் நில் ஆகிடுது. தட் இஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட் நில். அண்டு பார்த்திங்கன்னா ஈவன் அந்த ட்ரம்ப் டாரிஃப் அது வேற ஒரு கிளியர் இண்டிகேஷன் தெரியல எங்கே போகுதுன்னு. அனதர் 2-3 months அந்த ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் போல இருக்குது. அப்புறம் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஓவர் வேல்யூவேஷன் என்ன காரணம் அப்படின்னா, இந்த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எஸ்ஐபியில் போட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து காசு வந்து நிறைய வச்சிட்டு இருக்க முடியாது. அதனால் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, எந்த ஷேர் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் இன் ஃப்யூச்சரில், அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க வரேன். அப்புறம் இந்த இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரூபா வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே போகுது. இப்போ பாருங்கள், ஜிஎஸ்டி வந்து ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட் எல்லாமே இது நலிஃபை ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த ரூபா டிப்ரிஷியேட்டே போயிட்டே இருக்கிறப்ப நம்ம இம்போர்ட் டிபெண்ட் எக்கானமி தானே. அப்போ நேச்சுரலி நிறைய ஐட்டம் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், எஸ்பெஷலி அந்த ரா மெட்டீரியல் சைடு, இல்லாட்ட இன்டர்மீடியேட் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 85% இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ என்ன ஆக போகுது, இந்த ரூபா விலை குறையிறப்ப நேச்சுரலி இந்த ப்ரைஸ்லாம் மேலே போயிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அதர் ஃபுட்டு ரா மெட்டீரியல்ஸ் லைக் எடிபிள் ஆயில் கூட நிறைய இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன ஜிஎஸ்டி பெனிஃபிட் கொடுத்தாலும் இந்த ருப்பி டிப்ரிசியேஷனால் நிறைய அடிப்படை போகுது அப்படின்னு சொல்லணும். அண்டு மியூச்சுவல் ஃபண்டு அண்ட் ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க தட் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை நல்லா பண்ணும். அதே மாதிரி பீப்புளும் நல்லா ஒப்பீனியன் தட் மேபி அனதர் 1 or 2 yearsல இந்த ப்ராப்ளத்திலேருந்து மீண்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. அதனால் வந்து அந்த எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி, ஆனால் ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு க்ளூமி சிச்சுவேஷன் தான். ஏன்னா ஒரு கிளியர் டைரக்ஷன் என்னன்னு நமக்கு தெரியல அந்த எக்ஸ்டர்னல் ஃப்ரண்ட்டில். ஸோ இதுதான் இந்த சிச்சுவேஷனில் எப்படி ஷேர் மார்க்கெட் பாசிட்டிவாக மேலே போகும் அப்படிங்கிறது தான் சந்தேகம். அதனால தான் அந்த 25,000 ரீச் ஆகுது, அப்புறம் திருப்பி அப்படியே குறைஞ்சி 24,500 அது மாதிரி வர ஆரம்பிச்சிருது. ஸோ இதுதான் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் த டேயில் போயிடலாம். தெர் இஸ் இன்ஃபோசிஸ். அண்டு அஃப்கோர்ஸ் என்னோடய ஒப்பீனியன் வந்து பைபேக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். நீங்கள் ரொம்ப ஸ்மால் ஷேர் ஹோல்டர் வித் 1-2 ஷேர் ஆர் லெஸ் தென் 12 lakh rupees உங்களுடைய ஆனுவல் இன்கமில் இருக்கிறப்ப நீங்கள் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த பைபேக்கில். ஷேர் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பண்ணவே பண்ணாதீங்க. அண்டு பட் வந்து நீங்கள் ஏற்கனவே ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா லெஸ் தென் 12 lakh rupees உங்களுடைய இன்கமாக இருந்துச்சுன்னா தென் வந்து நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா. ஏன்னா அவங்களுக்கு தான் இது பெனிஃபிட் கிடைக்க போகுது. ஏன்னா அந்த நியூ ரூல் ஆஃப் பைபேக் பார்த்தீங்க அப்படின்னா நாட் இன் ஃபேவரபிள், ஷேர் ஹோல்டருக்கு ஃபேவரபிள் இல்லை, பட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எந்த டேக்ஸும் பே பண்ணுறது இல்லை. ஸோ அவங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கிடையாது. அதனால் மியூச்சுவல் ஃபண்டு இதிலெல்லாம் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணால் அவங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம. ஸோ அவங்களுக்கு அது ஃபேவரபுளாக இருக்கலாம். பட் லெஸ் தென்
12 lakhs இன்கமோ அண்ட் எஸ்பெஷலி அந்த 2 lakhsக்குள்ளே நீங்கள் வந்து ரிட்டைல் இன்வெஸ்டர் கேட்டகரிக்குள்ளே வந்தீங்கன்னா தென் அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நியூ ரூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பைபேக்கில். என்ன அப்படின்னா, இந்த பைபேக்கில் இம்போஸ் பண்ணுற டேக்ஸை வந்து கம்பெனிலேருந்து ஷேர் ஹோல்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி கம்பெனி வந்து 20% டேக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அது இல்லைன்ட்டாங்க. இது வந்து இனிமேல் இண்டிவிஜுவல்ஸ் தான் பே பண்ணணும், ஆர் தி ஷேர் ஹோல்டர் தான் அதுக்கு பே பண்ணணும். அதில் வந்து 2 விதமான ட்ரீட்மெண்ட்டு. ஒன்று வந்து இப்போ வந்து ஒரு ஷேர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைபேக்கில் அக்செப்ட் ஆகுது ஒரு ஷேர் அப்படின்னா இன்ட்டு 1800 rupees இதை கொடுக்குறாங்க. அப்போ அந்த 1800 rupees தான் உங்களுக்கு வர வேண்டிய இன்கம். அது வந்து ஃபுல்லி ட்ரீட்டட் அஸ் அ டிவிடெண்ட் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பர்ச்சேஸ் ப்ரைஸும் இன்றைக்கி பைபேக் ப்ரைஸும் டிஃப்ரென்ஸ் இருக்க, அது வந்து ட்ரீட்டட் அஸ் அ கேபிட்டல் லாஸு. அதை வந்து கேபிட்டல் கெயின் உங்களுக்கு வேறு ஷேரில் வந்துச்சுன்னா அதோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அண்ட் இருந்தாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லணும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரீஸு ஷேருக்கு ஃப்யூச்சர் இல்லை அப்படின்னு தான் என்னோடய ஃபீலிங். அண்டு நிறைய லீடிங் அனலிஸ்ட்டு கூட இந்த வியூவை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லணும். அதுவும் இந்த பணத்தை வச்சு தே குட் ஹவ் டன் லாட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயோ இல்லாட்ட வேறு ரிலேட்டட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லேயோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இனியோ கம்பெனி வந்து லீகலாக தான் இந்த மாதிரி டெசிஷன் எடுத்திருக்காங்க, நத்திங் ராங்கு. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது வந்து நான் வந்து டிசிஎஸ்ஸோ இன்ஃபோசிஸோ இல்லாட்டா இந்த மாதிரி கம்பெனிஸோ அகெயின்ஸ்ட் கிடையாது. இது என்னுடைய வியூ. அந்த இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷனில் இவங்க வந்து அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சு செயல்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க புரிஞ்சு செயல்படலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால தான் இந்த வியூ. இந்த பைபேக்குக்கு இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல, அந்த வெயிட் பண்ணுவோம் அது என்றைக்கு டேட் வரப்போகுது அப்படின்ட்டு. அண்டு பார்த்திங்கன்னா இந்த பைபேக்குக்கு ஒன்றும் பெரிய லெவலில் ரியாக்ஷனும் மார்க்கெட்டில் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 100 rupees கிட்ட மேலே போச்சு, அப்படியே நின்று போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் எப்படி இந்த மார்க்கெட் வந்து இந்த பைபேக் இதை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு. ஸோ கோல்டு யார் டீல் பண்ணாலும் அது அவங்களுக்கு பெட்டர் டைம் அப்படின்னு சொல்லிடலாம். இன்றைக்கி அபவுட் 1,10,000 அது மாதிரி இருக்குது MCXல. அண்டு இன்டர்நேஷ்னலி பார்த்தாலும் அபவுட் 40-50% ரிட்டர்ன் இந்த வருஷம் மட்டுமே கொடுத்துருக்கு. போன வருஷம் another 40-50% ஆட் பண்ணிங்கன்னா நியர்லி டபுள் ஆகிடுது. யாராவது போன வருஷம் இதே டைமில் வாங்கியிருந்தால் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த லெவலுக்கு ரிட்டர்ன் வந்து நம்ம வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்தும் நமக்கு வந்திருக்காது. அதே மாதிரி சில்வர். ஸோ கோல்டோட அது ஒரு யங்கர் பிரதர் மாதிரி அவரோட அட்டாச் பண்ணி அதுவும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இந்த கோல்டு லெவலில் இல்லைன்னா கூட ஸ்டில் சில்வரும் அது வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுக்குற கமாடிட்டி ஆர் அசெட்டாக இருக்குது இந்த டைமில் அப்படின்னு சொல்லலாம். அண்டு அஃப்கோர்ஸ் சில்வருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இருக்குது, அதனாலேயும் அது வந்து ஜாஸ்தி வந்து அதுக்கு தேவையும் இருக்குது இந்த டைமில் அப்படின்னு சொல்லணும். பட் கோல்டு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இல்லை, ஈவன் வந்து கோல்டுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கூட நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விலை ஏறிட்டே போகும்போது தென் வந்து இந்த சேம் கோல்டுக்கு வந்து அவங்க நிறைய லோன் கொடுக்கலாம். அண்டு செகண்ட் வந்து பேங்க்குக்கும் அது ஒரு ஈவன் பெட்டர் செக்யூரிட்டியாக அமையுது. ஸோ அதனால் அவங்களும் வில்லிங்காக லென் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த ஸ்மால் பேங்க்ஸ்லாம் இருக்காங்களே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கேத்தலிக் சிரியன் பேங்க், ஃபெடரல் பேங்க், சவுத் இண்டியன் பேங்க், இவங்களுக்கு பிரின்சிபல் போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா கோல்டு லெண்டிங் தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் பெட்டர் டைம் அஹெட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து இதுலேருந்து நல்ல ரிட்டர்ன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பர்சனல் லோனு வந்து நிறைய ப்ராப்ளம் இன்றைக்கி
ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. அதுதான் இப்போ கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறோம். தட் இஸ் த கிரெடிட் கார்டு அண்ட் பர்சனல் லோன் அதை பற்றி. ஸோ இந்த டைமில் வந்து கோல்டு வந்து ஒரு நல்ல குட் அசெட். அதுக்கு அகெயின்ஸ்டாக லெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது செக்யூர்டு அசெட்டு. யார் யார் கோல்டை ப்ளட்ஜ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எப்படியாவது அதை மீட்டணும் அப்படின்னு தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பேங்க்குக்கு வந்து லெஸ் எம்பிஏ இந்த சைட்லேருந்து வரும் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. இப்போ கிரெடிட் கார்டு பார்த்திங்கன்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்ட்ஸில் நிறைய டிஃபால்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் பேங்க்லாம் டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அகெயின்ஸ்ட் புது கார்டு இஷ்யூ பண்ணுறதுக்கும். அண்டு ரெஸ்ட்ரிக்ஷனும் நிறைய லெவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் சொன்னேன் நான், கோல்டுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அகெயின்ஸ்ட் தட் லெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இவங்களுடைய ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4,877 crores. இவங்க பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் பார்த்திங்கன்னா 813 crores. அண்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட், அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா 2,123 crores. இவங்களுடைய கிரெடிட் காஸ்ட் வந்து 1,352 பர்சன்டேஜில் பார்த்திங்கன்னா நியர்லி 9.6%. தெர் இஸ் த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் காஸ்ட் இருக்குது இப்போ. ஸோ கிரெடிட் காஸ்ட்டுங்கிறது என்னென்னா எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் போடுறாங்க அகெயின்ஸ்ட்டு அவங்களுடைய டோட்டல் அட்வான்ஸு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ 9.6%ங்கிறது ஒரு பேட் இது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நார்மலி இந்த கிரெடிட் கார்டை எப்படி அனலைஸ் பண்ணணும்னா இது வந்து ஒரு என்பிஎஃப்சி மாதிரி ட்ரீட் பண்ணோம். அண்டு அதே மாதிரி மெட்ரிக்ஸ் தான் இதுக்கும் அப்ளிகபிள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம இதில் வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒன்று வந்து ரிட்டைல் ஸ்பெண்ட் என்ன, தென் கார்ப்பரேட் ஸ்பெண்ட் என்ன. ஏன்னா கிரெடிட் கார்டு வந்து ரிட்டைலர்ஸ்க்கும் கொடுப்பாங்க, அதுதான் நார்மலி பிக் சைஸாக இருக்கும், ஒரு 80% அது மாதிரி. அண்டு கார்ப்பரேட்ஸ்க்கு கூட கிரெடிட் கார்டு உண்டு. அண்டு அது வந்து அபவுட் 20% அது மாதிரி இருக்கும் டோட்டல் ஸ்பெண்டில். ஸோ ஸ்பெண்டுங்கிறது இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி யார் யார் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அண்டு ரிசீவபிள்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சில பேமெண்ட் வந்திருக்கும், சில இது வந்து என்ன ஆகும் இஎம்ஐயாக கூட இருக்கலாம் சம்டைம்ஸ். இப்போலாம் பை நவ் பே லேட்டர் அந்த மாதிரி வருது. ஸோ அந்த இது கூட இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கூட போயிடலாம். த்ரூ இஎம்ஐ த்ரூ 5 payments ஆர் 6 payments அப்படின்னு கூட பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறதில்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸும் வரும். ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் ஃபார் கிரெடிட் கார்டு பார்த்திங்கன்னா ஹியூஜாக இருக்கும், நியர்லி 4% அது மாதிரி இருக்கும் பர் மந்த்து. தென் இட் இஸ் அ வெரி ஹியூஜ் அமௌண்ட்டு. அண்டு அதெல்லாம் சேர்த்து கண்டுபிடிக்கிறது தான் ரிசீவபிள்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்றைக்கி கிரெடிட் கார்டு இன் சர்க்குலேஷன் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 2.12 crores இருக்குது. இப்போ வந்து குயிக்காக இந்த ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4,877 crores. அண்ட் த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இஸ் 813 ஏற்கனவே சொன்னேன். த ஆப்ரேட்டிங் காஸ்ட் இஸ் 2123 crores. ஏர்னிங் பிஃபோர் கிரெடிட் காஸ்ட் 2,100. இம்பேர்மெண்ட் வந்து 1,352 crores. இதில் வந்து இவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பார்த்திங்கன்னா 7.1%. அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 11.2. ஸோ நார்மலி இவங்களுக்கெல்லாம் த ஸ்ப்ரெட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த யூனோ சப்போஸ் டிஃபால்ட் ஆச்சுன்னா, இல்லாட்டா இந்த மர்ச்சன்ட் வந்து இவங்களுக்கு வர இது கூட ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். காஸ்ட் டு இன்கம் இஸ் அகெயின் 50.3. இது கூட ரொம்ப ஹை தான் நம்ம சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொன்னேன் கிரெடிட் காஸ்ட் இஸ் 9.6%, ரொம்ப ஹையாக இருக்கிறனால இப்போ டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க நியூ கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுறதுக்கு. அண்ட் ஆர்ஓஏ பார்த்திங்கன்னா 3.4. இப்போ வந்து நார்மலி என்பிஎஃப்சி அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் ஃபைனான்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா அபவுட் 4.5 கிட்ட இருக்கும். ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்ஓஏலாம் நாட் குட் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நம்ம யூனிட் எக்கனாமிக்ஸை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணலாம் அப்படின்ட்டு, ஒரு புது வே ஆஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அப்படின்ட்டு. ஸோ சப்போஸ் ஒரு 100 rupees இருந்தால் இந்த நிறைய மெட்ரிக்ஸ் பேசணும் பாருங்கள், அதெல்லாம் எத்தனை பர்சன்டேஜில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, த டோட்டல் ஆவரேஜ் அசெட் எவ்வளோ இருக்குது, அசெட்டுங்கிறது இந்த மாதிரி இதுக்கு வந்து இவங்க கொடுத்த லோன் அப்படின்னு சொல்லணும் நம்ம.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா Q1ல வந்து இவங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2493. அதை வந்து ஆனுவலைஸ்டு பண்ணிவிட்டு அப்புறமேல வந்து இந்த டோட்டல் அசெட், அதாவது ஆவரேஜ் டோட்டல் அசெட்டால் நம்ம டிவைட் பண்ணோம். அந்த கம்பெனியில் அரைவ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அபவுட் 65,000 அண்ட் ஆட் கிட்ட வருது டோட்டல் ஆவரேஜ் அசெட்டுங்கிறது. அதில் கால்குலேட் பண்ணோமா இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கம் வந்து 15.2%. இந்த ஃபீஸ் அண்ட் அதர் இன்கம்ங்கிறது என்ன கேட்டகரி அப்படின்னா, இப்போ அந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணோன்னே யார் வந்து அந்த ப்ராடக்டை அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்க வந்து ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் வந்து அந்த பேங்க்குக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அதை தான் வந்து இந்த ஃபீஸில் வந்து அது பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லணும். ப்ளஸ் வந்து ஒரு டிஃபால்ட் ஆச்சுன்னா பேமெண்ட்டில் அது வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் பாருங்கள், அதுவும் இதுக்குள்ளே சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லணும். தென் ரிகவரிஸ், தோ டிஃபால்ட் ஆனதில் வந்து சம் கலெக்ஷன் இருக்கலாம், அதை வந்து ரிகவரிஸாக ட்ரீட் பண்ணலாம். தென் டோட்டல் ரெவன்யூ பார்த்திங்கன்னா 30.7% இந்த 3 இது ஐட்டமும் சேர்த்து. இந்த ஃபைனான்ஸ் காஸ்ட் 813 crores சொன்ன பாருங்கள், அதை வந்து இந்த டோட்டல் ஆவரேஜ் அசட்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இட் இஸ் கம்மிங் அபவுட் 5%. தென் ஆப்ரேட்டிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா 13% கிட்ட வருது. இதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஹவ் இட் இஸ் கால்குலேட்டடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க. தென் வந்து த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 4.6% அந்த டோட்டலில். தென் டாக்ஸஸ் ஆஃப்டர் பேயிங் டாக்ஸஸ் 1.3. தென் ரிட்டர்ன் ஆன் அசெட் பார்த்திங்க அப்படின்னா 3.4%. ROE ஆஃப்டர் டேக்ஸ், வாட் இஸ் த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்திங்கன்னா 15.8%. ஸோ இந்த மாதிரி யூனிட் எக்கனாமிக்ஸ் கூட கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அண்டு அது எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறத கூட நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னும் கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எங்கே வந்து இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கூட கிளியராக சொல்லுவேன். அது கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோட சேர்த்துருக்கேன் நான். இதோட இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி, நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.